நவம்பர் 11 பத்ருஜி பிறந்த தினம். 2019ஆம் ஆண்டு முதல் அன்றைய நாள் தியான தினமாக கொண்டாடி வருகிறோம். நமது அகத்தியர் மகாபிரமிட் சேத்திரத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் நாள் பத்ருஜியின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தியான தினத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை கோலாகலமான திருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம். காலை 10 மணி முதல் 12 மணி வரை இசையுடன் கூடிய தியானமும் கிறிஸ்டலுடன் கூடிய தியானமும் நடைபெற உள்ளது. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை குளோபல் மெடிடேஷன் டீச்சர் பிரதீப் விஜய் அவர்களின் மெடிடேஷன் மெசேஜ் மற்றும் விஸ்டம் ஷேரிங் நடைபெறும். 1 மணி முதல் 2:30 மணி வரை பல்சுவை விருந்து அளிக்கப்படும். 2:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். 3:30 மணியிலிருந்து 5 மணி வரை மூத்த பிரமிட் ஆசான்களின் அனுபவங்கள் பகிரப்படும். 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை இசையுடன் கூடிய தியானம் நடைபெறும். அனைத்து தியானிகளும் இதில் பங்கு பெற்றிடுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். சர்விங் அதர்ஸ் இம்பேக்ட் அண்ட் எம்பத்தி வந்துச்சுப்பா. இம்பேக்ட் நம்ம எது பண்ணாலும் அது மற்றவங்க வாழ்க்கையை மாற்றிடணும், இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ பில்டிங் கட்டுறாங்க, எத்தனை பேர் கட்டுறாங்க. ஆனால் நம்ம ரோட்டில் போயிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு பில்டிங் மட்டும் நம்ம கண்ணில் போடும்ல, என்னமா கட்டியிருக்காங்க அப்படின்னு. கட்டினா அப்படி கட்டணும். எத்தனையோ கிளாஸ் எத்தனையோ பேர் கேட்பாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சார் உங்கள் கிளாஸ் சூப்பர். ஏன்? அந்த இம்பேக்ட் நான் கிரியேட் பண்ணிடுவேன். எனக்கே என் கிளாஸ் போர் அடிக்காது, மற்றவங்களுக்கு அடிக்காதுல்ல. இன்வால்வ் பண்ணிடணும். எக்ஸாம்பிள்ஸ், இந்த சிரிப்பை நகைச்சுவையோட நம்ம பேசுகிறப்ப அது அவங்களுக்கு உள்ளே போயிடும், அந்த இமேஜ் கிரியேட் ஆகிடும். அந்த இம்பேக்ட் கிரியேட் ஆச்சுன்னு வைங்களேன், நம்மளை அவங்க மறக்க மாட்டாங்க. நம்மளை மறக்கலைன்னா என்னை பார்த்த உடனே நிறைய விஷயங்களோட ஞாபகம் வரும். அந்த இம்பேக்ட் நம்ம கிரியேட் பண்ணிடணும். 2வது எம்பத்தி. ஹெல்ப் பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. அதை பற்றி பேசாதீங்க. எது வேணான்னு சொன்னேன், ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம் நீங்க சொல்லிக்க வேண்டியதுதான். சிம்பத்தி வேணாம், எம்பத்தி. ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஐயோ பாவம்னால அவங்களுக்கு உபயோகமே இல்லை. ஓகே. செல்ஃப் அவேர்னஸ். எல்லாமே தெரியுது, ஆனால் சிச்சுவேஷன் வரப்போ மறந்துடுது. பிரச்சனை இருக்கா? எனக்கு எல்லாம் தெரியும் சார், ஆனா அவன்னா ஈவன்னா போயிடுச்சு. ஏன்? அவேர்னஸ் இல்லை. யார் அந்த அவேர்னஸ் கொடுக்கல? மாயை. ஏதோ மறைச்சிச்சு சார், அந்த டைம்ல ஞாபகம் வர மாட்டேங்குது சார். காலியா இருக்கிறப்பெல்லாம் கரெக்டா இருக்கேன், அந்த சிச்சுவேஷன் வந்த உடனே என்னமோ தெரியல, அது அப்படியே மறந்துட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ரியலைசேஷன் வந்தது. முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த டைம்ல அவேர்னஸ் வரல? ஏன்னா உங்க எமோஷன்ஸ் உங்களை ஓவர்டேக் பண்ணிச்சு, உங்க மைண்ட் உங்களை ஓவர்டேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சாந்தம் அடைவீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போதான் ஞானம் வருது. அந்த அந்த நிலையை தாண்டணும் நம்ம. அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், எது நடந்தாலும் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க, அவேராக இருப்பீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் மதர் ஆஃப் ஆல். சிச்சுவேஷன் வந்தாதான் நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு தெரியும். இப்போ எல்லாம் கேட்டீங்க, சத்தியம்லாம் கேட்டீங்க, வீட்டுக்கு போனால் தெரியும். எஸ்பெஷலி இந்த நான்வெஜ் குடும்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் மாறணும்னு நினைப்பீங்க, வீட்டுக்கு போனால் தெரியும். நான் வெஜிடேரியன் குடும்பத்தில் பிறந்தேன், தப்பிச்சேன். ஒரு வாட்டி கூட சாப்பிட்டதே இல்லை. இப்போ திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை எல்லாமே கரெக்டாக இருக்கு. சின்ன வயசுல பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ செம்ம மியூசிக் டைரக்டர் ஆக போறேன். சின்ன வயசுலேயே பிடிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை, ஓன் கம்போசிஷன்ஸ் நிறைய பண்ணேன். எங்கள் அப்பா நிறுத்திட்டாரு. அவரை திட்டாதனாலே இல்லை, எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மா திட்டிட்டு தான் இருக்கு. அப்பா அம்மா அப்புறம் தான் தெரியுது. ஸோ தியானத்துக்கு வந்த அப்புறம் நம்ம குருஜி கிட்ட போய் சொன்னேன் ஒரு வாட்டி, நானும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டு மியூசிஷியன் ஆகுறேன்னா. சிரிச்சார். இவரும் சிரிக்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் நீ பண்ணியிருந்தா இங்கே வந்திருக்க மாட்டேன்னாரு. அப்போ அப்பா மன்னிச்சிட்டேன், பரவாயில்ல நம்ம சோல் பிளான்ல அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அது சொன்னேன், அவருக்கும் சொன்னேன். அவர் மேலே தெரியாத கோவம்லாம் இருந்தது, எல்லாமே போயிடுச்சு. பரிதாபம்லாம் இல்லை, பரிதாபம்னா சிம்பத்தி. ஸோ அது இருக்கக்கூடாது. மைண்ட்ஃபுல் அப்சர்வேஷன், அதாவது கண்ணை முழிச்சிட்டு நம்ம இருக்கிறப்ப எல்லாத்தையும் சுண்ணமாக கவனிக்கணும். அப்சர்வேஷன், மைண்ட்ஃபுல். அதாவது இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கணும். இங்கே உட்காந்துட்டு ஆஃபீஸை பற்றியோ வீட்டை பற்றியோ பிரச்சனை பற்றியோ நீங்கள் எங்கேயோ இருந்தீங்கன்னா
இங்க இருக்கிறது வேஸ்ட். வேற ஒரு விஷயம் உங்களை உறுத்துதான், அங்க போயிடுங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்காதீங்க. எப்போவாது சரி வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கோமோ முழுசா அங்க இருக்கணும். முழுசா இங்க இல்லைன்னா இருந்தும் வேஸ்ட். அதாவது பகல் கனவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இங்கேயே உட்காந்துருப்பாங்க, எதையோ யோசிச்சுட்டு இருப்போம், எதையோ ஒரு பிரச்சனையோ யோசிச்சுட்டு இருப்போம். இருந்தா போய் அதை சால்வ் பண்ணிட்டு இங்க வாங்க. எங்க இருக்கோமோ அங்க முழுசா இருக்கணும். இல்லைன்னா அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்காது. அப்பதான் தப்பு நடக்கும். அந்த அவேர்னஸ் இல்லைன்னா தான் தப்பு நடக்குது. ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன். எப்பவுமே என்ன நான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். போன வாட்டி இப்போ வரையும் நான் பல்லாயிரக்கணக்கான செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். கணக்கே இல்லை. செஷன்ஸ் கொடுக்காத நாளே இல்லை. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கேன். எங்கேயாவது ஒருத்தருக்கு இருந்தாலும் சொல்லிடுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பார்ப்பேன், இந்த வாட்டி நம்ம ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருப்போமா, எங்கேயாவது. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் நான் அதிகமாக கொடுத்ததே இல்லை. யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ புதுசாக இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாமே அப்படி. ஜனங்களுக்கு என் மூஞ்சி போர் அடிச்சுன்னா அங்கேயாவது பார்ப்பாங்க, அங்கே போர் அடிச்சா இங்கே பார்ப்பாங்க. ஸோ ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் நான் பார்த்துட்டு இருப்பேன். எக்ஸ்பெரிமெண்ட். இது வச்சா நான் நல்லா பேசுறேனா, இல்லாமல் பேசுறேனா, இது வச்சா என் மைண்ட் இங்கே டிபெண்ட் ஆகுதா, இல்லைனா டைட்டில் மொத்தம் பார்த்துட்டு நான் பேசுறேனா, இதோட எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த ரிஃப்ளெக்ஷன். எதை பார்த்தாலும் பார்க்காட்டியும் காலையில் என்னத்தை பார்ப்போம்? கண்ணாடியை பார்க்குறோமா இல்லையா? கண்ணாடியை கண்டிப்பாக பார்ப்போம். தலை சீவுலேருந்து எல்லாம் ஃபேஷனு, மேக்கப்பு, அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளை நம்ம பார்த்துக்கிறோம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, நான் எப்படி இருக்கேன்? ஆணவம் வந்துச்சா, அகம் வந்துச்சா, கோவம் வந்ததா யார் மேலேயாவது? பிரின்சிபல்ஸ் நான் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணனா இல்லையா? நம்மளை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளால வளர்ச்சி வர முடியும். அதான் அவேர்னஸ். வேற ஒருத்தர் சொல்லுவாரு, நீ இப்படி இருந்த அப்படி இருந்தேன்னு. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பிடிச்சணும். புரியுதா? அதான் செல்ஃப் அவேர்னஸ். ப்ராக்டிஸ். இதை கண்டினியூஸா ப்ராக்டிஸ்ல வச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்றப்பதான் நம்ம டிவினிட்டிக்கு கனெக்ட் ஆகும். டிவினிட்டி வெளியில இந்த படத்தை பாட்டவுடனே எங்க போயிடும் மைண்டு. அங்கிருந்து அங்க இல்ல, நமக்குள்ள இருக்குது. வெளியே என்ன இருக்கு, அது உள்ள இருக்கா இல்லையா? அதான் அந்த டெலிஸ்கோப்பு மைக்ரோஸ்கோப் ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் காட்டுறாங்களே வீடியோல. அங்க என்ன இருக்கோ நமக்குள்ள அதுதான் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன். நம்ம உடலுக்குள்ள இந்த அணுக்கள்னு சொல்லுவாங்க, செல்ஸ், பல கோடி இருக்கு தெரியுமா? பல கோடி இருக்கு நமக்குள்ள. அதுக்கெல்லாம் நீங்க தான் யூனிவர்ஸ். இப்ப எல்லாரும் யூனிவர்ஸ் தானே. மணி யூனிவர்ஸ். மணின்னு அந்த மணி இல்லை, பேர் மணி. இந்த ஐயப்பா யூனிவர்ஸ், விஜி யூனிவர்ஸ், பாலாஜி யூனிவர்ஸ், எல்லாரும் நமக்குள்ள பல கோடி இருக்கு. அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த பல கோடி பேர் எனக்காக நான் என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க. லைஃப்ல ஏன் கோல் இருக்கணும்னா, உள்ள இருக்கிற ஆர்மி ஒர்க் பண்றதுக்கு. உள்ள ஒரு ஆர்மியே இருக்கு. இந்த ஆர்மிக்கு நீங்க ஒரு லைஃப்ல கோல் வச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு பர்பஸ் அதுக்கு நீங்க கொடுக்குறீங்க. பர்பஸ் இல்லைன்னா அதுவும் பர்பஸ் இல்லாம சுத்திட்டு இருக்கோம். காலேஜுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு லெக்சர்கள் என்ன பண்ணுவாங்க பசங்க? அப்படி ஆயிடும் உள்ள. அப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன். நல்லா யோசிக்கணும், நல்லா சிந்திக்கணும். ஆனா அதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே, சமைக்கணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. நம்ம வாழ்க்கை மாறணுமா வேணாமா? மாறணும்னா சிந்தனைகள் மாறணும், யோசிக்கிற விதானம் மாறணும். ஏதாவது ஒரு மிரக்கல் நடக்கும், வெளியில இருந்து வருவாங்க, அவங்க மாத்துவாங்கன்னா அது ஆகாது. உள்ள இருந்து சேஞ்ச் வரணும். உங்களுடைய எப்படி நீங்க யோசிக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க, சிந்திக்கிறீங்க, இது மாறினா உங்க வாழ்க்கை மாறிடும். ஒரு தாட் வருது. தாட்னா எண்ணம் தானே. எண்ணம் வருது. அது எண்ணம் வந்தாலே அது வெளியே ஒரு உருவம் எடுத்துடுது, ஒரு தாட் ஃபார்ம் எடுத்துடுது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். யோசிக்கணும்னா கூட யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கும் யோசிக்கணும். யோசிக்கணுமான்னு யோசிக்கணும். தேவையில்லாம யோசிக்கவே கூடாது. முடியுமானா முடிஞ்சது, என்னால முடிஞ்சது. என்னால முடிஞ்சா உலகத்துல யாராலையும் முடியும். பிறந்தப்ப நானும் வெறும் நார்மல் தான், இப்போ நார்மல் தான், ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால வேணும்னப்பதான் தாட் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா அப்படியே ஷட் டவுன் ஆயிரும். எங்கிருந்து வருது எண்ணம்? வருது, நமக்கு ஒரு தாட் வருது. அதோட சோர்ஸ்லாம் பாருங்க, எங்கெங்கிருந்தா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அனுபவங்கள்ல இருந்து வரலாம், மற்றவங்க சொன்ன பேச்சுல இருந்து வரலாம், உள்ளுக்குள்ள சில எமோஷன்ஸ்ல இருந்து தாட்ஸ் வரலாம்,
ஜெனட்டிக்ஸ்ல இருந்து கூட வரும்னு சொல்றாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு இவங்களோட பேச்செல்லாம் கேட்டிருப்போம். அதுல இருந்து எண்ணங்கள் வரலாம். எங்க இருந்து அது வரலாம்? சோர்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு 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 தாட் வந்ததுன்னு வைங்களேன், ஒரு எண்ணம் வந்த உடனே ஏன் வந்தது, எதுக்கு வந்தது இல்லை, எங்க இருந்து வந்தது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. புரியுதா? சோர்ஸை கண்டுபிடிங்க. அந்த எண்ணத்தை நீங்க சோர்ஸ் பிடிச்சாலே செல்ஃப் அவேர்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கு, மற்றவங்களை துன்புறுத்துற மாதிரி இருக்கா, நெகட்டிவா இருக்கா, பாசிட்டிவா இருக்கா, இல்லைன்னா அர்த்தமே இல்லாம இருக்கா, இல்லை புரிஞ்ச மாதிரி இருக்கா, மீனிங்ஃபுல்லா இருக்கா, இர்ரேஷனலா இருக்கா, அது பார்க்கணும். ஒரு எண்ணத்தையும் நான் விட மாட்டேன். ஒரு தாட் வந்தா கூட அதை விட மாட்டேன், பிடிச்சிப்பேன். எங்க இருந்து வந்து யாரு, எங்க இருந்து வந்த சோர்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. ஸோ இங்கேயே கரெக்ஷன் முடிஞ்சிடும் இல்லை, அது கிரியேஷன் ஆகாது. அந்த அந்த அளவுக்கு வந்து we have to become very sensitive. அந்த கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்கும். ஒரு எண்ணம் வந்தாலும் பிடிச்சிடும், ஏன் வந்தது, அங்கேயே கரெக்ட் பண்ணிடலாம். அவேர்னஸ் இருந்தால் கரெக்ஷன் பண்ணலாம். சப்போஸ் ஒருத்தர் கால் ஆட்டிக்கிட்டே இருக்காருன்னு வைங்களேன், அது அவங்களுக்கு தெரியாது இல்லை. பக்கத்தில் இருக்க ஒருத்தர் ஏன் சார் ஆட்டுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், கால் ஆட்டுறதை நிறுத்திடுவாங்க இல்லையா. நான் நிறுத்த சொல்லலை, ஏன் ஆட்டுறீங்கன்னு கேட்குறேன். இந்த அவேர்னஸ் வந்த உடனே நிறுத்திடுவாங்க. அந்த அவேர்னஸ் வந்தால் கரெக்ஷன் நடக்கும். எல்லா இடத்துலையும் அப்படிதான். நமக்கே தெரியாம சில எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு, அதை பத்தி பேசலாம். தாட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. இதான் மிஷின். இந்த ஃபேக்டரியில மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, சிமெண்ட், கல், மண் எல்லாம் வருது, டம்ளரு, டியூப் லைட்டு, என்னென்ன வேணுமோ எல்லாம், கார் பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கு. இங்கே நீங்களும் மேனுஃபேக்சர் தான், உள்ள இருந்து தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கு எத்தனை பேர் எத்தனை தாட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி பார்த்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் மூணுல போய் உட்காந்துரு, சந்திரன்ல போய் உட்காந்து ஒரு வாட்டி இடத்த பாருங்க. தாட்ஸா வெளியே வந்திருக்கு, புகை வர மாதிரி ஃபேக்டரியில இருக்கு. இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்து வருது. பூமி தாயோட கஷ்டத்தை யாருக்கு சொல்லணும். இந்த தாட்ஸ் எல்லாம் வெளியே வந்தா இதெல்லாம் எங்க போய் உட்காருது, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல உட்காருது. ஆஸ்ட்ரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆஸ்ட்ரல் பாடி, ஆஸ்ட்ரல் டிராவல். அங்க போய் போனா இங்கதான், இங்க இருக்கிறதெல்லாம் அங்க போய் உட்காந்துருக்கு. இப்ப வீட்டுல இருந்து குப்பையை வெளியே போடுறோம், அதெல்லாம் எங்கேயோ போடணும்ல, ஒரு ஸ்டோரேஜ். ஸோ உங்களுக்குள்ள இருந்து வேற தாட்ஸ் எல்லாம் எங்க போகுது, யோசிச்சாங்க எங்கப்பா இதெல்லாம் நிறைய வந்துச்சு. அவங்க யோசிக்கல ஃபர்ஸ்ட், இவ்வளோ திங்க் பண்ணிடுவோன்ட்டு நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இதெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தூக்கி ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல போட்டுருவாங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுவாங்களா, அதுவும் முடியாது. இங்கதான் நம்ம குப்பையை வந்து செக்ரிகேட் பண்ண மாட்டோம், அங்க நீட்டா செக்ரிகேட் பண்ணுவாங்க. நல்ல தாட்ஸ்லாம் ஒரு பிளேனுக்கு போவோம், தீமையான தாட்ஸ்லாம் ஒரு பிளேனுக்கு போவோம், அங்க அடக்கிடுவாங்க. அப்புறம் நம்ம பாடி வெக்கேட் பண்ணோம்னா கூட்டு போவாங்க, ஓப்பா தம்பி இது பாருங்க இந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு தாங்க, என்னப்பா சொல்றாங்க, நீ தான் யோசிச்ச, இது என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அதை நான் யோசிக்கல சார், யோசிச்சிட்டேன். இங்க வந்த உடனே நீங்க கேட்ட உடனே இப்ப யோசிக்கிறேன். மேல போனா தெரியுங்க, செம்ம ட்ராமா இருக்கும். இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து ஏதாவது ஒண்ணு பார்த்தாலோ பேசினாலோ அங்கிருந்து ஒரு யோசனை வந்துடும், நமக்கு இப்படி நடந்துருமோ, அவர் அப்படி சொல்றாரு, நம்ம இப்படி ஆகலாமா, ஒரு உண்மையை சொல்றாரா. வெளியில இருந்து, அதாவது இந்த சென்சஸ் பார்த்த உடனே இங்கிருந்து ஒரு தாட் கிரியேட் ஆகுது. ரெண்டாவது உள்ள எப்பயோ நடந்து போன எக்ஸ்பீரியன்சஸ், அந்த உள்ள இருந்து ஸ்டிமுலே ஆகும், அதுல இருந்து எண்ணங்கள் வரும். அதுக்கப்புறம் எதையாவது நம்ம சாதிக்கணும்னு நினைச்சாலோ எதையாவது பார்த்தாலோ அங்கேயும் எண்ணங்கள் வருது, விதவிதமா எண்ணங்கள் வருது. எண்ணம் ஒண்ணுதான், தாட்டு தான். ஆனா அந்த தாட்டுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கு. எஃப்எம் ரேடியோ மாதிரி 91 வச்சா ஒரு பாட்டு வருது, 91.2 வச்சா இன்னொரு பாட்டு வருது. ரெண்டு பாட்டு தான், டிவைஸ் ஒன்று தான், ரெண்டுத்துலயும் வாய்ஸ் தான் வருது. ஆனா டியூனிங் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த டியூனிங்ல தான் தாட்ல வந்து இந்த ஃப்ரீக்வன்சி, நல்ல தாட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, மற்றவங்களை துன்புறுத்தணுன்ற தாட்ஸ்க்கு இன்னொரு ஃப்ரீக்வன்சி. இப்ப ஒரு 1000 பேர் வந்து ஒருத்தர் அழியணும்ன்ட்டு யோசிச்சாங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் தாட்ஸ் கிரியேட் ஆகி ஃபார்ம் எடுத்துரும். அந்த ஃபார்ம் அவர் அழிச்சிரும். ஆனா அந்த கர்மா இவங்க எல்லாருக்கும் வரும். புரியுதா? ஸோ எண்ணங்கள்ல இருந்து கர்மா எப்படி வருது, அதுல நீயும் வந்து அந்த யக்னத்துல யுவர் பார்ட், அதனால நீயும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ அதனால 3 விதமா வருது, வெளியில பார்த்தும் வருது, உள்ளுக்குள்ள ரியாக்ஷன்ஸ்ல இருந்து வருது, நம்ம வேணும்ட்டு தாட்ஸ் கிரியேட் பண்ணலாம்.
அதாவது நான் முழிச்சிட்டு இருக்கேன், நான் யோசிக்கிறேன் உட்காந்து, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், அவங்ககிட்ட இருந்து எப்படி பாக்கி கடன் கொடுத்துட்டோம் ஓடி போயிட்டான், அவனை எப்படி பிடிக்கிறது, பையன் படிக்க மாட்டேன்றான், பொண்ணு படிக்க மாட்டேன்றது, புருஷன் பேச்சே கேட்க மாட்டேன்றான், இந்த பொண்டாட்டி பேச்சே கேட்காது, இந்த மாமியாரை எப்படி கொடுமைப்படுத்தணும், இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ரேஷனல் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங்னா அடுத்தது, இன்னும் என்ன பண்ணலாம், புதுசா என்ன பண்ணலாம், பெயிண்டிங் எப்படி அடிக்கலாம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கட்டலாம், பிரமிடை கட்டலாமா, இந்த கேமராவை இந்த பொசிஷன்ல வைக்கலாமா, அடுத்த வாட்டி இந்த இது வாங்கலாமா, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா, கிரியேட்டிவா யோசிச்சுட்டு இருப்போம். இந்த ரேஷனல் திங்கிங்ல வந்து எல்லாமே லாஜிக்கல் மைண்ட், லெஃப்ட் மைண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும் தாட்ஸ். கிரியேட்டிவ் திங்கிங் ரைட் மைண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும். எல்லாமே இங்கதான் கிரியேஷன். இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கதான் இருக்கு. இங்கிருந்து வருதா, இங்கிருந்து வருதா, இங்கிருந்து வருதா, சப்கான்சியஸ்ல இருந்து வரும். எப்பப்பயோ எவனோ சொல்லி இதெல்லாம் வச்சிருப்போம், அதெல்லாம் வெளியே வரும். பார்த்தாலும் வரும், எதை பண்ணலாலும் அதுல என்ன பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி வெளியே வரும். எவ்வளோ தாட்ஸ் கிரியேட் பண்றோம் நம்மளாம். மூணாவது கொலாபரேட்டிவ் திங்கிங். ஒரு 10 பேர் மீட்டிங் போட்டானா முடிஞ்சு போச்சு. அது அங்கே பயங்கரமா இருக்குமே, பிரெயின் ஸ்டாம்னு சொல்லுவாங்க. மண்டையை போட்டு இடிச்சு இடிச்சு இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம். பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்ல இருக்கும், கம்பெனியில் ஐடி ஆஃபீஸ்ல நிறைய இருக்கும். மீட்டிங்ல உள்ள உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் இப்படி தான் நடக்கும். இந்த காஃபி டேலையும் ஸ்டார் பாக்ஸையும் இதான் நடக்குது. அந்த கொலாபரேட்டிவ் திங்கிங், அதுல இருந்து புதுசா நல்ல ஐடியாஸும் வரும். பிரெயின் ஸ்டாம் நிறைய நடக்கும். ஒரு ஐடியா தான் வரும், ஆனால் 1000 பேர் 1000 நடந்துருக்கும். ஆனால் இந்த தாட்ஸ் எல்லாம் எங்கே போய் உட்காருதுன்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸில் போய் உட்காருது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யாராவது வரீங்களா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அதுதான் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட ஒர்க்கு. அன்கான்ஷியஸ் திங்கிங், இது நான் கான்ஷியஸாக பண்ணிட்டு இருக்கேன். எது ரேஷனல், கிரியேட்டிவ், கொலாபரேட்டிவ். இது அன்கான்ஷியஸ்னா பின்னால் மோட்டர் ஓடுது, நமக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பண்ணுறேன், தெரியாமலும் நிறைய பண்ணுறேன். என்ன பண்ணுறது? ட்ரீம்ஸ். ஒன்று யோசிச்சுக்கிட்டே படுங்க, மைண்ட் அங்கேயே ஓடிட்டு இருக்கா, நீங்கள் முழிச்சுக்கல, ஆனால் இது முழிச்சுக்கிட்டே தான் இருக்கு, ட்ரீம்லேயும் ஓடிட்டு இருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்க, ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமோ இல்லைன்னா கம்ப்யூட்டரில் லாஜிக் ப்ராப்ளமோ ரொம்ப நேரம் யோசிச்சு படுத்தோன்னு வைங்களேன், காலையில் இருந்துச்சுன்னு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஏன்னா இந்த மைண்ட் வந்து அப்படியே ஒர்க்கிங்லேயே இருக்கு. மிக்சி வந்து ஆஃப் பண்ணாமல் தூங்கிட்டோம், அது அரைச்சி 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 காலையில் ரிசல்ட் கொடுத்துச்சு. இன்ட்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ட்யூஷன்ஸ் வந்து இங்கே நல்லா கவனிங்க, நம்மளுடைய ஹையர் பாடிஸ், அதாவது ஆன்மா, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி, இதுல இருந்து கூட நமக்கு ஐடியாஸ் வரும். எங்கிருந்தோ வரும் பார்த்தீங்களா? ஒரு வாட்டி நமக்கு தெரியாது, கேட்டு இருக்க மாட்டோம், புதுசா ஒரு ஐடியா வருது பார்த்தீங்களா? அது இன்ட்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. அது கூட மைண்ட் மூலியமா தான் வரும். ஸோ அதுதான் பிரச்சனை. அதோட சோர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ட்ரிக்கு. இது இன்ட்யூஷன்ல இருந்து வந்ததா, அவங்க கிட்ட இருந்து வந்ததா, இதை பார்த்ததுனால வந்ததா, என் எமோஷன்ல இருந்து வந்ததா? ஆனா இது வந்து தியானத்தில் நம்ம வளர்ச்சி அடைய அடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி. யோசிச்சிங்கன்னா முடியாது, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடியும். ஸோ அதனால அது இன்ட்யூஷன்ல இருந்து வரும். நான் ஒர்க் பண்றது கம்ப்ளீட்டா இன்ட்யூஷன் தான். இங்க இருக்கிற எந்த எக்ஸ்டர்னலும் இன்டர்னலும் எனக்கு தாட்ஸே வராது, என்னோட இன்ட்யூஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில கிளம்புறப்ப என்னோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். கிட்ட போனேன், கை அங்க போக மாட்டேங்குது. அதை பிடிக்கணும், அந்த பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்கணும். இங்க என்ன, நான் வந்து பெரிய சவுல்ட்ரி மாதிரி பெரிய இடத்துல கிளாஸ்ன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா சின்ன இடம் இருக்கு, உட்காரத்துக்கு இடம் இல்லை. நான் உட்காந்து 10 பேர் பின்னால போகணும், அவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். கை எதுக்கும் போகலங்க. என் ஒய்ஃப் கேட்டாங்க எடுத்துட்டு போ அப்படின்னா, என்னன்னு தெரியல எனக்கு, அது எடுத்துட்டு போகணும்னு தோணலைன்னா, உனக்கு தோணுனா கரெக்டாக தான் விட்டுருந்துச்சு. கரெக்டாக இங்கே வந்தோடனே சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதனால என்ன இன்ட்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவேன். ஏன்னா அதை எடுத்துட்டு வரணும்னா எனக்கு ஒரு பெரிய லகேஜ், அது 20 கேஜி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 சூட்கேஸ் சைஸ்ல இருக்கும். அதை எடுத்துட்டு வர்றதுக்கு கஷ்டம். இங்க ப்ளே பண்றதும் அங்கே கஷ்டம் தான். இங்க அந்த வயர்ஸும் இங்க இல்லை. எல்லாமே இருக்குன்னு நினைச்சோம், ஆனா இன்ட்யூஷன் எனக்கு கைட் பண்ணிச்சு. பாத்தீங்களா, இவங்க யாரும் எனக்கு கைட் பண்ண தேவையில்லை, என்னோட இன்ட்யூஷன் எனக்கு கைட் பண்ணிச்சு.
Join us in this 40-day meditation program to explore various scientific aspects of meditation and to make meditation a habit, to see for yourself several benefits during these 40 days. Thank you. I find myself so much more calmer and in control of myself in the same situations where I would be so irritated and impatient and angry. Not only do I stay calm, but I manage to calm other people around also. And my intuition is becoming stronger, which is helping me take better decisions, and that makes me feel ownership of my life. Meditation is essential for everyone. This is a great gift where we can give it to our friends, our family members, and to our kids. We all practice at our home, myself, my wife, and kids. So we transformed a lot. So we always do self-check how we are doing, and we are exploring things, and we are spreading this meditation to everyone.